ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, நமக்கு எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எண்ணங்களை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணங்களை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வா அடுத்த பாடல் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உங்க நாமத்தை உயர்த்திடுமே. பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உங்க நாமத்தை உயர்த்திடுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உங்க நாமத்தை உயர்த்திடுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. வானம் உமது சிங்காசனம் பூமியும் தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலம் படைத்த தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்த 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 பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உங்க நாமத்தை உயர்த்திடுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம்
ஓய்வின்றி உமை போற்றிட பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர் நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவரும் உங்க நாமத்தை உயர்த்திடுவே கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஹல்லேலூயா. அடுத்த பாடல் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கோம் அற்புதங்கள் செய்யுங்கப்பா உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து உம்மையே நான் நம்புவோம் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அல்லேலூயா அடுத்த பாடல் நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தோம் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்போம் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியோமையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பலியான
செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்தரம் படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. திரு பாதம் அமர்ந்தோம் நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்போம் ஆனந்தம் ஆனந்தமே. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தந்த ஆண்டவரே 23ஆம் நாளை தகப்பனே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இரவும் கண்ணியமனை போல காத்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜெபித்தாலும் அவருடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி எங்கள் நல்ல தேவனே. இதோ நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வேதாதேவையா வாசிப்பதற்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் ஒன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அன்பும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கின்றதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துக்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகின்றவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அதனால் அதற்கு பதிலீடாக நீங்களும் குறிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆழமாக இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரித்துமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவதாக அப்பா தந்தை இந்த நல்ல தேசத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மட்டுமாக இந்த தேசத்தையுமே வைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தையும் எமிரேட்ஸ் என்ற கருத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தையும் ஆளுகிற ராஜாக்களை எல்லாரும் குடும்பங்களையும் அவருடைய சந்ததிமார்கள் எல்லாரும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். தேசத்தில் வாழும் அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையும் அனைத்து பாஷை பேசுகிறவர்களையும் கர்த்தாவின் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். சிறு தொழிலிலிருந்து பெரிய ஆண்டவரை தொழில் செய்கிறவர்கள் வரைக்கும் எல்லாரும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே பெரிய ஆண்டவரே பிரைவேட் கன்சர்ன்ஸ் எல்லாவரையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குறிப்பாக எல்லா ஆண்டவரை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத அதிசயமானவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தின் மக்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தெய்வங்களை வழிபடும்படிக்கு அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை அவர்கள் தந்திருக்கிறவர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அறியப்படாத ஜாதிகள் உண்மை ஆண்டவரை உண்மை குறித்து இன்னும் அறியாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களும் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டையில் வர தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் சென்று இயேசுவை பிரசங்கியுங்கள் என்று
ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே அதற்கு தடை காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ நாடுகளிலே உம்மை குறித்து சொல்வதற்கு தடைகள் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் போராட்டம் கொண்டவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், எதிர்த்து நிற்கிறவர்களாக தர்க்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஆண்டவரே இனி புதியதாக உள்ள ஆண்டவரே திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து இந்த தேசத்துல இன்னும் அதிகமாக ஆண்டவரே டூரிஸ்டுகள் வந்து ஆண்டவரே செல்ல தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே இதோ வருகின்ற புதிய மாதத்திலிருந்து அவர்கள் கொண்டு வருகிற புதிய ஆண்டவரே கட்டண உயர்வுகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே கட்டண உயர்வுகளை அவர்கள் கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கிறோம். மெட்ரோவிலையும் கூட தகப்பனே ஆண்டவரே 5 ரூபாய் ஆண்டவரே கடை 5 ரூபாய் ஆண்டவரே டாப் அப் பண்ண வேண்டியது இப்பொழுது 20 ரூபாய் என்று ஆக்கிவிட்டார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரே என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே வெறும் 5 ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே மக்கள் திகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை மேற்கொண்டவர்களுக்கு பணம் இல்லை என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இப்படியாக ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் அவர்கள் ஆண்டவரை பணங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறோம் பார்க்கிறோம். ஆண்டவரை கடந்த வருடத்துல மட்டும் ஆண்டவரே அப்பா அந்த ஃபைன்களுடைய ஆண்டவரை காரியங்கள் மட்டும் ஆண்டவரை எத்தனையோ பில்லியன்கள் அவர்கள் ஆண்டவரை வசூலித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. குறிப்பாக ஆண்டவரை இதோ ஆண்டவரே இந்த துபாய் கவர்மெண்டே ஆண்டவரே இந்த போக்குவரத்தினாலே என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவரே வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டவரே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே மில்லியன் ஆண்டவரே இருக்கிறது என்று சொல்லி வாகனங்களுடைய உயர்வே புதிய வாகனமாக வாங்குகின்றவர்களுடைய வாகனங்களே ஆண்டவரே கடந்த வருடத்துல எத்தனையோ லட்சங்கள் தான் இருந்தது. இப்பொழுது கோடிகளுக்கு மேல வாகனங்களுடைய ஆண்டவரே எண்ணிக்கை அதிகமாக சென்று விட்டதினாலே ஆண்டவரே இந்த போக்குவரத்தினுடைய இடைஞ்சல்கள் ஆண்டவரே டிராபிக் ஜாம், குறிப்பாக இந்த துபாய்க்கும் ஷார்ஜாக்கும் உள்ள அஜ்மான் இப்படியாக இடங்களில் உள்ள போக்குவரத்துகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் என்றெல்லாம் ஆண்டவரே இந்த ஆட்சியானது என்ன செய்வது என்று அவர்களே ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வழிகளை அமைக்கிறார்கள், பாதைகளை ஆண்டவரே அப்பா அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாமல் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு போவதினாலே அவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரை திகைத்து இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஒரு நாளைக்கே 4000த்துக்கு மேல ஆண்டவரே அவர்கள் லைசன்ஸ் வழங்குகிறார்கள் என்று புதிய லைசன்ஸ்களை ஆண்டவரே டிரைவிங் லைசன்ஸ்களை வழங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே அப்பா கூடும் பொழுது ஆண்டவரே பார்க்கிங்களுடைய ஆண்டவரே கட்டணங்களும் உயர்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எப்படியாக இருக்கும் என்று நாங்கள் அறியோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா இதுக்குரிய தேவைகளை எல்லாம் எல்லாருக்கும் சந்தித்தள்ள தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக தகப்பனே என்னுடைய இந்திய தேசத்தை இந்த களத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே பிரதமரையும் மற்ற எல்லா மந்திரிமார்களையும் எல்லா துறைகளில் உள்ள மந்திரிமார்களையும் எல்லா கேபினட் மினிஸ்டர்ஸையும் எல்லா ஸ்டேட்ஸ் மினிஸ்டர்ஸையும் எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்ஸையும் எல்லா மெம்பர் ஆஃப் த லோக்கல் அசம்பிளியில் இருக்கிறவங்க எல்லாவரையும் இயேசு சுவாமி இந்த களத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தற்காலங்களிலே பார்க்கும் பொழுது எப்படியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே எவ்வளவாக அவர்கள் ஆண்டவரே தாக்குவதற்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் ஆண்டவரை நன்றாக படித்து ஆண்டவரை எல்லா இடங்களிலும் அவர்கள் முன்னணியில் இருப்பதினாலே அவர்களுடைய ஆண்டவரை வருகிற சந்ததிகளுடைய ஆண்டவரை படிப்புகளை ஆண்டவரை தடை செய்வதற்கு அவர்கள் ஆண்டவரை என்னென்ன காரியங்களை கொண்டு வர முடியும் அத்தனை தடைகளையும் அவர்கள் கொண்டு வருகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. தேவன் தாமே ஆண்டவரே ஒரு நாட்டுக்கு சென்றால் எப்படி அந்த மொழியை பேசுவதற்கு மக்கள் நிச்சயமாக கத்துக்க போறாங்க ஆண்டவரே. 2 மாசத்துலயே ஆண்டவரே எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் நம்ம மொழியை கத்துக்க முடியும். ஆனா எங்க வந்துட்டு ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது வந்துட்டு ஆண்டவரே மஸ்ட்னு சொல்லி ஆண்டவரே இல்லாவிட்டால் ஆண்டவரே படிப்பு ஆண்டவரே எஜுகேஷன் புரிய ஆண்டவரே பணங்கள் ஆண்டவரே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படியாக ஆண்டவரே
முரட்டு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு சுவாமி ஆண்டவரே, என்னானாலும் எங்களுடைய தேசத்திற்குள் இந்தி படிப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் படிக்கட்டும். ஆனால் அதை கட்டாய மொழியாக்க, சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை கட்டாய மொழியாக்க நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுகளுக்குள்ளும் ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை கேரளாக்கும், ஆண்டவரே கர்நாடகா, ஆண்டவரே ஆந்திரா, இப்படி உள்ள நாடுகளுக்கு இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவே சோத்திரம் 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 ஆண்டவரே. இதோய் மட்டமாய் ஆண்டவரே உடைய பிரசன்ன மகிமைகளை மூடி மறைத்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஒவ்வொரு பகுதியிலும் நீர் அசைவாடினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எவ்வளவு எங்கள் மேல் அன்பு வைத்தீர் என்பதை உணர்ந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரி பாவமுடி சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஓ தேவன் எங்களை அன்பு ஆண்டவரே அப்பா அரவணைக்கிறீர், அன்பரை எங்களை சிநேகிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காலங்கள் பொல்லாங்கதா இருந்தும் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரே இயேசுவின் அன்பு, இயேசுவின் சிநேகம், இயேசு கிறிஸ்துவின் சிநேகம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ சிநேகங்களை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே மாறாத சிநேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு இடத்திலிருந்து மாற்றம்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எல்லா சிநேகங்களும் ஆண்டவரே மாறி போகும், எல்லா சிநேகமும் ஆண்டவரே அழிந்து போகும், எல்லா சிநேகமும் ஒழிந்து போகும். ஆனாலும் ஆண்டவரே வானமும் பூமியும் அழிந்தாலும் ஆமாண்டவரே என் வார்த்தையில ஒரு உறுப்பியாகவும் அழிவதில்லை என்று சொன்னவர் அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையில் வைத்த சிநேகத்தை ஹல்லேலூயா வெளிப்படுத்த முடியாது. அவர் எங்கெல்லாம் நம்மளோடு சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் நம்ம மேல் அன்பாகி இருக்கிறார், தேவன் நம்ம மேல் கிருபையாகி இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோவான் 15:15 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கின்றதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூலோகத்திற்கு வந்து பிதாவினிடத்தில் எவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டாரோ, எவையெல்லாம் அவரிடத்தில் அறிந்து கொண்டாரோ அவைகளெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளை ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியினாலோ இல்லை ஒரு தாழ்ந்தவன் என்றோ இல்லாமல் அவர் நம்மை அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்தும் இந்த உலகமே அவரால் உண்டாயிற்று என்று அறிந்தும் அவரை இல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை என்பதை அறிந்தும் தேவன் தாமே தாழ்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவர் நம்மளை எவ்வளவாக சிநேகித்தார் என்பதை அவர் எடுத்து சொல்லுகிறார். பாருங்க, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமானை செய்கிறதை அறிய மாட்டான். உண்மையாகவே அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரனும் அல்லேலூயா ஆமாண்டவரே அவருடைய முதலாளிகளுடைய ஆமாண்டவரே ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கிட்ட நெருங்கிவிட விடமாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை அவர் ஒரு படி தாழ்வாகவே வைத்திருப்பார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் நம் வேலைக்காரன் என்று. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமானை செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அல்லேலூயா. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஏனால் ஒரு சிநேகிதன் மட்டும்தான் சிநேகிதனுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்க முடியும். அப்பேற்பட்ட சிநேகிதனாய் இருப்பான். அல்லேலூயா. உண்மையான சிநேகிதனாய் இருப்பான். இவன் செய்வது அவனுக்கு அறியும், அவன் செய்வது இவனுக்கு அறியும். அவர்களுக்குள்ள ஒரு முறை இல்லாமல் ஒரு சிநேகம். அதே போலதான் தேவன் நம்மளை சிநேகிதனாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகதான் அவருடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய
அவருடைய அன்பையும் அவர் கிருபையும் அவர் இரக்கத்தையும் அவர் மனதுருக்கத்தையும் அவர் நோக்கத்தையும் அவர் இயக்கத்தையும் அவர் திட்டத்தையும் சித்தத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு ஒளிவு மறைவில்லாமல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்த அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பாருங்க அதிலே சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. 13 எடுத்து வாசிப்போம் அதிலே. ஹல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பார்த்தீங்களா? ஒரு சிநேகிதனை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு சிநேகிதன் எந்த அளவுக்கு ஒரு சிநேகம் உள்ளவனாய் இருப்பான், அவன் தன்னையே அவன் அர்ப்பணிக்கிற அளவுக்கு சிநேகம் கொள்வான் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலான தேவன் அவர் நம்மளை பாருங்க, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அகில்தான் தேவன் நம்மளோடு உறவாடும் போது எவ்வளவு சிநேகமா சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகில்தான் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மிலே அவர் பிரியமாய் இருந்தார், சிநேகமாய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்படியே சொல்லுவேன். நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அறிந்து கொண்டேன். நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை புரிந்து கொண்டேன். நீங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக. ஆமாண்டவரே, நீங்கள் போய் கனி கொடுக்க முடியாய், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனோடு ஒன்றிருக்கும் போது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம், தேவனிடத்தில் சகாயம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தேவன் சகாயம், அல்லேலூயா, தேவனுடைய சகாயம் வேண்டும். ஏனென்றால் தேவன் எவ்வளவு சிநேகம் நம்ம மேல் வைத்தார் என்பதையும் அவர் எப்படி அவர் வளர்ந்தார் என்பதையும் காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய தயவிலும் மனுஷனுடைய தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அல்லேலூயா அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அவர் அம்மன்ற ஞானத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியானார். அல்லேலூயா. ஞானத்தையும் ஆண்டவரே அவர் அறிந்தவர், அந்த ஞானத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மளை சிநேகித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் எங்களால் ஆண்டவரே ஒரு காரியத்தையும் எடுக்க முடியாது. ஆண்டவரே ஒரு காரியத்தை தொடங்க முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலையில கூட ஆண்டவரே எவ்வளவு பதற்றத்தோடு நாங்கள் ஓடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனை மறந்து விடுகிறோம். ஏன்னா சுய புத்தியில சுய பலத்தில் ஓடி நிற்கிறோம், ஆனால் தோற்று விட்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆகையால்தான் எந்த ஒரு காரியமாக தொடங்குவதற்கு முன்பு பொறுமையோடு பேசி பொறுமையோடு போய் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயா உற்சாகப்படுத்த ஜெபம் தான் நமக்கு ஜீவமா இருக்குது. அல்லேலூயா. ஜெபத்துல தான் நமக்கு கிருபை இருக்குது, ஜெபத்துல தான் நமக்கு ஜெயம் இருக்குது, ஜெபத்துல தான் நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் வந்து முடியும். அல்லேலூயா. ஜெபித்து கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் வாசற்படியிலே நம்ம வார்த்தையில் ஊற்றியது. அல்லேலூயா. சூத்திரம். சத்துருக்கள் வரும்போது ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டுமா முதலாவது நாம் ஜெபித்து பின்பு ஒருவரை சந்திக்க வேண்டும், ஒருவரிடத்தில் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவன் அழிக்கவும் கொல்லவும் திறனும் வருகிறான். தேவனும் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். தேவனிடத்தில் முதலில் போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உலக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எவ்வளவு சிநேகம் உள்ளவர் என்பதை இன்னுமாக நாம் ஆழமாக அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17:17 எடுத்து வாசிப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமென். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவர் நம்மை சிநேகிதனாகவும் பார்த்தார், அதே சமயத்தில் நமக்கு சகோதரமாகவும் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஊமை. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவன் நம்மை வைத்த சிநேகம் எப்படிப்பட்டது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. தேவன் படிங்க வாசிக்கும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்தார். யாரு அவர்? என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு சகோதரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்களில் அவர் பேசும்பொழுதுதான் அவர் நம்மை சகோதரனை போல நினைத்து, ஹல்லேலூயா, சகோதரனை போல நமக்கு உதவி செய்ய, ஹல்லேலூயா, உதவி செய்ய, ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது நம்ம மேல் கருணையாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, சூத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இதோ சங்கீதம் 122:8 கூட வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 122:8 என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். உன்னில் சமாதானமாக இருப்பதாக என்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் வந்ததே, அவருடைய நோக்கமே உங்களுக்குள் சமாதானம் உண்டாயிருக்கணும். ஆகதான் தேவன் பரமேறி போகும்போது கூட முன்பே நமக்கு சொன்ன, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறோம். ஆனால் அந்த சமாதானத்தை இழந்து நாம் தவிக்கிறோமே. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு சிநேகம் உள்ளவராய் நமக்கு அந்த சமாதானத்தை தந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய சிநேகத்துக்கு அளவே இல்லையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபையுள்ளவருமாய் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.